ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானுங்க. அப்படிப்பட்ட வகையில் கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை அரிசியோட ஒப்பிடுறப்ப கருப்பு கவுனி அரிசியில் அதிகமாக புரதச்சத்து இருக்கு. இன்றைய காலத்தில் பொதுவாக எல்லா உணவுகள்லையும் அரிசியால் செய்யப்பட்டு வருது. அதிக அளவு அரிசி சாப்பிட்றதுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிச்சிருது. இது உண்மைதான். இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அரிசி இருக்குல்ல, இது உடல் நலத்துக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நன்மை தரக்கூடிய ஒரு வைல்டு ரைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கருப்பு கவுனி அரிசி தான். வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது தான் இது. இந்தியாவோட வடக்கு தெற்கு பகுதிகளில் பெரும்பாலும் இதை விளைவிக்கிறாங்க. இது பேருக்கு ஏற்ற மாதிரி கருப்பு கலரில் தான் இருக்கும். அதிக அளவு நார்ச்சத்து ஊட்டச்சத்துக்கள்லாம் தன்னுள்ள வச்சுருக்கு. இயற்கையாகவே ஆக்சிஜனேற்ற சக்தியையும் தன்னுள்ள வச்சுருக்குது. நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறோம்ல, அந்த வெள்ளை அரிசிக்கு மாற்றாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தினைக்கும் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடணும். ஏன் தெரியுமா? கருப்பு கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய அதிக அளவு நார்ச்சத்து இருக்குல்ல, அதாவது எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க உதவுது. இதனால உண்டாகக்கூடிய இருதய பிரச்சனைகளோட அபாயத்தை குறைக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தினைக்கும் ஒரு வேளையாவது கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல, அது டைப் 2 நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதோட ரத்தத்தில் இருக்குல்ல, அந்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். கருப்பு கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நீரிழிவு நோயை கூட கட்டுப்படுத்தும். வெள்ளை அரிசியோட ஒப்பிடுறப்ப கருப்பு கவுனி அரிசியில் நிறைய புரதச்சத்து இருக்கு. உடலில் தசைகளை உருவாக்குறதுலையும் உடம்போட ஒட்டுமொத்த வளர்ச்சியிலையும் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஒரு பெரும் பங்கே இருக்குங்க. கருப்பு கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய பீனாலிக் அப்படிங்கிற கலவையில் ஆக்சிஜனேற்றம் நிறையவே இருக்குது. இது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுறதோட உடலுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது. கருப்பு கவுனி அரிசியில் குறைவான அளவு கலோரிகள் கொழுப்புகள் சர்க்கரை தான் இருக்கு. அதோட அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு. இதை உணவாக நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறப்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல கருப்பு கவுனி அரிசியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 நறுக்கிய பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதில் நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கணும். உப்பு கருப்பு மிளகு சேர்த்து நல்லா கிளறணும். அதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த கருப்பு கவுனி அரிசி இதில் சேர்த்துருங்க. 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி ரெசிபி ரெடி ஆயிரும். குறிப்பு: கருப்பு கவுனி அரிசியில் ஈயம் ஆர்சனிக் காட்மியம் இது மாதிரியான கன உலோகங்கள் இருக்குது. அதனால கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறப்பையும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி ஞாபகத்து இருக்கணும். தினைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் நீங்கள் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசியை சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் கருப்பு கவுனி அரிசியை தினைக்கும் ஒரே ஒரு வேளைக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.